தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வக்ஃப் வாரிய திருத்த மசோதா தொடர்பாக மாநிலங்களவையில் கடும் அமளி ஏற்பட்டிருக்கிறது. உறுப்பினர்கள் மத்தியில் இது தொடர்பாக தற்போது அமளி எழுந்திருக்கிறது. வக்ஃப் வாரிய திருத்த மசோதா தொடர்பாக மாநிலங்களவையில் தற்பொழுது அமளி நீடித்து வருகிறது. மாநிலங்களவையில் தொடர் அமளி ஏற்பட்டுள்ள நிலையில் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 11 மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ அமளி எவ்வளவு நேரம் நீடித்தது, விவரங்கள் என்ன? நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளும் தற்பொழுது நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள். மாநிலங்களவை அவையை பொறுத்தளவில் 11 மணிக்கு அலுவல் தொடங்கியும் ஏற்பட்ட கடும் அமளியின் காரணமாக அவையினுடைய நடவடிக்கைகள் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை தொடங்கிய பொழுது மிக முக்கியமாக அவையினுடைய நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு முக்கிய பிரச்சனைகளாக அதானி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது அவையினுடைய உறுப்பினர்கள் சார்பாக, குறிப்பாக இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடும் அமளி என்பது மாநிலங்களவையில் ஏற்பட்டது. அதனை அடுத்து அவையினுடைய அலுவல்கள் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவையினுடைய தலைவர் ஜெகதீப் தன்கர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதே போல மக்களவையில் 12 மணிக்கு மிக முக்கியமாக வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தினுடைய அந்த ஒரு மசோதா நிறைவேற்றுவதற்கான கால அவகாசத்தை அடுத்த பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள பட்ஜெட் காலத்தொடர் வரையிலான ஒரு கால நீட்டிப்பு வழங்கிய ஒரு தீர்மானமானது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டவுடன் அதற்கு கடும் எதிர்ப்பு என்பது காங்கிரஸ், திரிணாமுல், திமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டது. மிக முக்கியமாக அதாவது அனைத்து கட்சிகளுக்கும் வாய்ப்புகளை வழங்காமல் இந்த ஒரு கூட்டுக்குழுவினுடைய அந்த ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி இந்தியா கூட்டணி கட்சிகள் கடுமையான ஒரு அமளியில் ஈடுபட்டார்கள். அதற்கான அந்த தீர்மானமானது இன்று நிறைவேற்றப்பட்டாலும் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரை வக்ஃப் வாரிய திருத்த மசோதா என்பது தாக்கல் செய்யப்படாது என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மக்களவையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதனால் அதனை அடுத்து ஏற்பட்ட அந்த கடும் அமளியின் காரணமாக மக்களவையும் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவையை பொறுத்தளவில் பாஜக எம்பிக்கள் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தின் மீதான அந்த ஒரு கூடுதல் கால அவகாசத்திற்கு கடும் எதிர்ப்பை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்தியா கூட்டணி பொறுத்தளவில் அந்த கூட்டுக்குழு என்பது முறையாக செயல்படவில்லை. பாஜகவினுடைய எம்பி தலைவராக இருக்கும் ஜெகதாம்பிகா பால் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை இன்று அவையின் பொழுது அவர்கள் முன்வைத்தார்கள். 2 அவைகளிலும் ஏற்பட்ட கடும் அமளியின் காரணமாக 3வது நாளாக நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் அலுவல்கள் என்பது கடுமையாக முடக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 11 மணிக்கு மீண்டும் அவையினுடைய நடவடிக்கைகள் தொடங்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்பொழுது 2 அவைகளுடைய தலைவர்கள் சார்பாகவும் வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.